சொல்ல வந்த செய்தி இதுதான். இப்போ இன்றைக்கி கர்த்தர் 1 Corinthians 15:19 நாம் அனைவருமே நம்முடைய வாழ்வின் பிரயோஜனத்துக்காக கிறிஸ்துவ நியாயாசனத்துக்குமா நிற்க வேண்டிய இன்றியமையாத அவசியத்தை நிமித்தம் இதை நாம் உயிர்த்து உணர்வோம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். ரஜ்புத் பச்சால் அப்படின்னு ஒரு இனத்தினரை பற்றி இன்றைக்கு நாம் ஜெபித்தோம். அவங்க உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறாங்க, அவங்க ஹிந்தி மொழி பேசுகிறாங்கன்னு. ரஜ்புத்திரர்கள், ரஜ்புத் பச்சால் 93,000 93,000 அவங்களுக்காக ஜெபிக்க வந்துட்டோம். கர்த்தருடைய தோட்டத்துக்குள்ளே, கர்த்தருடைய கூட்டத்துக்குள்ளே, சபைக்குள்ளே, சரீரத்துக்குள்ளே அங்கமாக இருக்கிறோம் என்கிற இல்லாத மறுக்க முடியாத, அதெல்லாம் ஒன்றுமே டச்சே பண்ண முடியாத விஷயங்களெல்லாம் பெருசாக அடைந்து இந்த சின்ன ஒரு 6-7 பாயிண்ட் தான் சொன்ன ஒரு விஷயத்தை அவருடைய தியானத்தில் அவருக்கு ஏற்பட்டதை வாசிக்கும்போது நமக்கு வாய் வரலை, மனசு இல்லை. இப்போ இந்த நேரத்தில் இங்கே நடந்ததை பற்றி நீங்கள் யோசிப்பதை விட ரொம்ப டேஞ்சரஸான கிரவுண்ட். என்னைக்கு நம்ம முடிவு, என்னைக்கு கர்த்தருடைய வருகை, ரெண்டுமே நமக்கு தெரியாது. தெரிஞ்சது இப்போ இந்த கரண்ட் டைம். இப்போயுமே நம்ம இங்கே எதற்காக உட்காந்துருக்கோம்? இது தப்பா, இது ரைட்டா, இது தப்பா, இது ரைட்டா, இது கேட்கலாமா, கேட்கக்கூடாதா, இது செய்யலாமா, செய்யக்கூடாதா, இது போட்டுக்கலாமா, போட்டுக்கூடாதா, போகலாமா, போகக்கூடாது, சாப்பிடலாமா, இப்படியே தான் காலம்புறம் இன்னும் ஓட்டிகிட்ருக்கோம். இன்னும் நமக்கு தெளிவில்லை. இன்றைக்கி எந்த அளவுக்கு உலகம் குழம்பிருச்சுன்னா, நான் ஆணா பெண்ணா, நான் ஆணா ஒரு பெண்ணா, இல்லை நான் 3ஆம் பாலினத்தினரா, நான் ஒரு திருநங்கையா, இல்லை எனக்கு எந்த பாலினத்தையுமே நான் நோ ஜெண்டர் அப்படின்னு ஒரு பயங்கர குழப்பம் இருக்குது. ஐ டோன்ட் பிலாங் டு அ உமன், நீதர் அ மேன். நான் ஒரு 2 கட்டம் அப்படின்னு வெக்கங்கட்டத்தனமாக பேசுகிறாங்க, நம்புகிறாங்க, அதை போதிக்கிறாங்க, பிள்ளைகளுக்குள்ளாக விதைக்கிறாங்க. உன்னை பற்றி நீ பொம்பளை பிள்ளைன்னு சொல்லாத, உன்னை பற்றி ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க. திடீர்னு ஒரு கூட்டம் மக்கள் கொந்தளித்து எழுந்து எல்லா ஸ்கூலையும் போய் தாக்குறாங்க. அதிகாரிகளை தட்டி கேட்குறாங்க, அரசாங்கத்தை தட்டி கேட்குறாங்க. இப்போதைக்கு ட்ரம்ப் வந்ததுனால இல்லை 2 ஜெண்டர் தான், ஒன்று ஆண் பால் பெண் பால், அதனால் ஓரின சேர்க்கைக்கு விரோதமாக இருக்கிறாரு. ஓரின சேர்க்கைக்கு விரோதமாக இருந்தால் இப்போ தேசமே கொந்தளிக்குது, பயங்கர கலவராங்க. எல்லா நாடும் சேர்ந்து ஒரு கட்சியாக நின்று அமெரிக்க ஐக்கிய நாட்டுக்கு விரோதமாக இந்த விஷயத்திலும் சில மாரல் இஷ்யூஸ்லையும் அவர்கிட்ட இந்த டேரிஃப் வர்த்தக வரிகை நிமித்தம் எதிர்த்து நிற்கிறாங்க. ஒருத்தருக்கு விரோதமாக உலகம் போயிட்டுருக்கு. இம்மைக்காக மாத்திரம் இதை நீங்கள் தான் இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே தீர்மானம் பண்ணி டெய்லி நல்ல நேரத்தில் கெட்ட நேரம் அப்படின்னு எதாவது இருந்தால் எதுவும் லாபம் நட்டம், துக்கம், இன்பம், சந்தோஷம், சமாதான குறைவு, சண்டை, சௌக்கியம் இல்லை, பற்றாக்குறை, வறுமை, செழிமை, எல்லாவற்று மத்தியில் இம்மைக்காக மாத்திருந்தானா, வெதர் யூ ஹேவ் மோர் ஆர் லெஸ், யூ ஹாவ் டு ட்ரெயின் யுவர் ஸ்பிரிட். உங்களுடைய ஆவியை நீங்களும் நானும் பயிற்றுவித்துக் கொள்ள வேண்டும். நேற்றைய தினம் தான் நீங்கள் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. யூ ஹாவ் டு இன்ஸ்ட்ரக்ட் யுவர் சோல். நீ இம்மைக்காக மாத்திரம்தான் இயேசுவை பின்பற்றி வருகிறாயா? எல்லாரும் அந்த பிரதிக்கினை எடுத்துக்கணும். நாமத்தின் நிமித்தம் இந்நேரம் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்து அன்பை விட்டு எங்களை பிரிப்பவன் யார்?
உபத்திரமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலை முற்றும் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனை அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதுன்னு நிச்சயித்திருக்கிறேன். இதை நம்ம எல்லாரும் இந்த பிரதிஜ்ஞை எடுத்து தான் ஞானஸ்தானம் வாங்கினோம். தண்ணீரை விட்டு வெளியே வந்தோடனே புதிதான ஜீவனெலாம் நடந்து கொள்ளும்படிக்கு கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களேன்னு கலாத்தியர் 3:27 வாசிக்கிறோம். பட் ஆனால் நம்ம ஓட்டம் எப்படி ஓடிட்டுருக்கு? இன்னொருவரோடு ஒப்பிட்டு பார்த்து இதை நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவளுக்கு ஆசை இருக்குது, இவளுக்கு ஆசை இல்லை, இவளுக்கு ஆசை இருக்குது, அவளுக்கு ஆசை இல்லை, அவனுக்கு இருக்குது இல்லை, இதெல்லாம் மேட்டரே இல்லை. நம்ம ஆசையை பற்றிய உண்மை நமக்கு தான் தெரியும். வெளிப்படையாக ஒரு ஆசையை சொல்லாமல் இருப்போம். சில ஆசையை சொன்னால் வெக்கமாக இருக்கும், துக்கமாக இருக்கும், கேவலமாக இருக்கும், காரி துப்புறதாக இருக்கும், கர்த்தருக்கே கோபம் வரக்கூடியதாக இருக்கும், மகா கேடித்தனமாக இருக்கும், மகா அஜாடித்தனமாக இருக்கும், படுகொலியில் நேரடியாக பளிச்சுன்னு தூக்கி போடுறதா இருக்கும். ஹூ நோஸ்? God, you, probably the devil. 5785 வருஷம் அனுபவத்தால் ஒருவேளை நம்முடைய போக்கை பார்த்து சாத்தான் ஒருவேளை யூகிக்கலாம். he can guess, he can make a wild guess, probably it may be true also. நம்ம யூகிக்கிற சில நேரத்தில் உண்மையாக கூட மாறலாம். ஆனால் தேவனுக்கு தெளிவாக தெரியும், நமக்கு தெளிவாக தெரியும். ஆசைப்பட ஆரம்பிக்கும் போதே நமக்கு தெரியும், தூரத்திலே நம்முடைய ஆசை நமக்கு தெரியும். ஆசை நம்முடைய கண்களிலும் ஐம்புலன்களிலும் உதட்டிலும் நம்முடைய சருமத்திலும் அது வெளியாகும்போது சமிக்கைகள் மூலமாக we know it, that gets completed probably. இம்மைக்காக மாத்திரம் very painful truth. நான் நினைக்கிறேன், அட்லீஸ்ட் நான் சொல்கிறத விட நான் நினச்சிட்டே இருக்கிறேன். எத்தனையோ முறை நினச்சது உண்டு. அப்பப்போ இப்போ சமீபத்தில் போயிட்டு வந்தோன்னே அதுதான் நினப்பாக ஓடுது. இங்கே இருக்கிறத விட பாடு, மரணம், துக்கம், அடி, உத, நெருக்கம், சவால், காயங்கள், காரி உமுழுதல்கள், நிராகரிப்பு மத்தியில் இருந்து அவருடைய சித்தத்தை செய்து முடித்து 4 பேருக்கு நற்செய்தியை சொல்லி பரலோகத்துக்கு போகிறது பெட்டர். அப்படி யோசிக்கும்போது என் மனமே சொல்லிச்சு, ஏன் அங்கே போய் செஞ்சால் தான் ஊழியமா, இங்கே செய்ய முடியாதா அதை அப்படின்போது திருப்பி என் மனசு தான் எனக்கு சொல்லுது, இங்கே செய்கிறதுக்கு என் மனதில் இருக்க தயக்கம், வெக்கம், இல்லை சொந்த ஊரில் கேவலப்படுறது பிடிக்காமல் உள்ளூரில் வேலை போகாத மாட அசலூர் சந்தையில் வேலை போகிறதுக்கு கொண்டு போகிற மாதிரி தான். இதெல்லாம் உலகத்தில் கேட்டிருக்கோம். தமிழ் மரபில், தமிழ் இனத்தின் மத்தியில், கலாச்சாரத்தில் இந்த காரியங்கள்லாம் நமக்கு தெரியும். இதே யோகிதையோடு தான் சபைக்கு வந்து போயிட்டுருக்கோம் காலம். இந்த சபையில் மாத்திரம் இல்லை, அடுத்த சபையில் இப்போ இருக்குன்னு நம்ம சொல்கிறது நமக்கு என்ன தேவை? நம்ம வீட்டை வண்டாவளத்தை நம்ம தான் சரி பண்ணிக்கணும். அடுத்த வீட்டை பற்றி பேசுகிறது நமக்கு என்ன அருகதை இருக்குது? இம்மைக்காக மாத்திரம். ஓகே, யூ ஸ்டார்டட் அவுட் வித் சம் நீட். ஓகே, தட் ஈவன் ஆண்டவரே ஒரு தேவையோடு வர்றதுனால ஆண்டவர் நம்மளை ஒன்றும் வர வேணான்னு சொல்லலை. தேவையின் மத்தியில் தான் நம்மளை கூப்பிட்றாரு. நான் பூர்த்தி செய்கிறேங்க, நம்ம பூர்த்தி செய்தோன்னே நம்ம வந்து சந்தோஷப்பட்டோம், நான் நமக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அவர் வேணாம், அவருடைய இது வேணும்னா இன்னுமே வரைக்கும் இருக்கிறோம். 40 இயர்ஸாக இருந்தாங்கன்னா 430 இயர்ஸ் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. ப்ராபப்ளி டுவர்ட் த எண்ட் ஆஃப் தோஸ் இயர்ஸ் அவங்க வந்து ஆண்டவர் நோக்கி பார்த்து கூக்குரல் இட்டார்கள். எகிப்தினுடைய கொடுங்கோல் ஆட்சி அவர்களால் தாங்கிக்க முடியல. 430 வருஷம் முடிய போது உச்சக்கட்டத்தை அடைஞ்சாங்க, கத்துனாங்க, கதறினாங்க. கத்தோடைய சமூகத்தில் இதை எட்டிச்சு உடனே ஒரு ரட்சகனை அனுப்பினார். அப்பயாச்சும் புத்தி வந்துச்சா? வனாந்திரத்தில் பார்வோனுக்கு கொடுத்த தொல்லையை விட பார்வோனுக்கு தொல்லை கொடுக்கவே முடியல. மோசே வந்து என் ஜனங்களை போடுன்னு சொன்னதுனால நீ உனக்கு நான் வக்கேல் கொடுத்தேன், செங்கலை அறுத்துட்டோன்னு இப்போ வக்கேலும் கொடுக்க மாட்டேன், செங்கலுடைய எண்ணிக்கை குறையக்கூடாது, தரம் குறையக்கூடாதுன்னு வேலையை கடினமாக்கிட்டான் பார்வோன். அவங்ககிட்ட வாலாட்டவே முடியல. எவ்வளோ நாள் நம்ம இந்த மாதிரி இந்த சபையிலையும் சரி
மூத்தவர்களோ இளையவர்களோ முந்தினவர்களோ பிந்தினவர்களோ ஊழியர்களோ விசுவாசிகளோ நான் தான் முன்னாடி நான் தான் ஃபஸ்ட்டு கிஸ்ட் இப்படி சொல்லி யாராக இருந்தாலும் பிரசங்கம் பண்ணுறதுலே நின்றுட்டோமே. ஏதாவது ஒரு ரேடிக்கலாக ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்களா? சுயத்தை வளர்த்துட்ருக்கோம், சரீரத்தை வளர்த்துட்ருக்கோம். we are running after maintaining our health, making more money, asking for more blessings. தப்பா ரைட்டானே பேசி பேசி எது உண்மை எது மையம் எது முடிவு வரைக்கும் நிற்குங்கிறது தெரிஞ்சும் தெரியப்படுத்தியும் பார்த்துக்கலாம், வில் see tomorrow, நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், ப்ராப்ளி another டைம் அப்படின்னு நினச்சே நம்ம வண்டியை ஓட்டிகிட்ருக்கோம். we don't seek the right thing. உயிர் போனவன்னு என்ன தேட முடியும்? கை கால் விழுந்து போனவனை என்ன தேட முடியும்? படுக்கையில் போட்டவனை என்ன தேட முடியும்? புத்தி பேதலிச்சு போனவனை என்ன தேட முடியும்? இப்போ நமக்குள்ளே இருக்கிற ஒரு சகோதரி தான். இப்போ ரூத் செலையாவில் என்ன தேட முடியும்? நேற்றுக்கு தான் அவங்ககிட்ட பேசினேன். ஆனால் இவ்வளோ நான் ஸ்ட்ராங்காக பேசலை, பிகாஸ் ஷி வாஸ் ஆல்ரெடி ஷி வாஸ் சஃபரிங். பட் ஆனால் தெர் இஸ் இம்ப்ரூவ்மெண்ட். அவங்களே சொல்கிறாங்க, சந்தோஷம் சிஸ்டர், அதுக்கு தேங்க் பண்ணுங்கள். நான் நினச்சேன் நீங்கள் படுக்கையில் இருப்பீங்க வரும்போதுன்னு, நடக்கிறீங்களே, ரொம்ப சந்தோஷம், ஐ எம் ஸோ ஹாப்பி. ஆனாலும் ஃபர்தராக அவங்களால என்ன யோசிக்க முடியும்? ஷி வாண்ட்ஸ் டு பி ரிலீவ் ஃப்ரம் தட் கேஸ்பிங் ஆஃப் பிரெத். அந்த ஆன்ஜியோ பண்ணதுக்கு பின்னே அந்த நரம்பு எடுத்ததுனால உண்டான அந்த வேதனை நீங்கணும். 1 லிட்டர் தான் தண்ணி ஒரு நாள் முழுசும். யோசித்து பாருங்கள், இதை கூட ஸ்ட்ரெயிட்டாகவே யோசித்து பாருங்கள். இப்போலாம் அவங்களோட கம்பேர் பண்ணும்போது we are well off, ரைட்டா? நம்ம நல்லா சௌக்கியமாக இருக்கிறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நல்லா இருந்தாலே தொடர்ந்து நல்லா இருக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 5 லிட்டர்லேருந்து 6 லிட்டர் குடிக்கணும், 3 லிட்டராவது குடிக்கணும்னு சொல்கிறாங்க. ரொம்ப கம்மி 3 லிட்டர் குடிக்கணும். யாராவது 3 லிட்டர் தண்ணி டெய்லி குடிக்கிறீங்களா? கணக்கு பண்ணியாவது குடிக்கிறீங்களா? ஏதோ தோராயமாக கணக்கு வழக்கெல்லாம் குடிக்கிறீங்களா? தாகம் எடுக்கும்போது தான் குடிக்கிறீங்க. அதை ஒரு கூட்டம் சொல்லுது, தாகம் எடுக்கும்போது தண்ணி குடித்தா போதும், சஃபிஷியண்ட்டாக குடித்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கேவலமான ஒரு விஷயம், கேவலம் தான் அது, ஆனால் அது நம்ம மரியாதையாக மேன்மையாக நினைக்கிறோம், நாகரிகமாக நினைக்கிறோம். தண்ணி குடிக்காமல் ஜூஸ் குடிக்கிறோம், அதுதான் பெரிய சாபம், அதுதான் பெரிய துரோகம். நம்ம சரீரத்துக்கு பண்ணிக்கிற துரோகம். நாம் கோக்கோ இல்லை ஸ்ப்ரைட்டோ இல்லை ஜூஸஸ், வெவ்வேறு விதமான ஜூஸஸ் குடிக்கிறோம். தட் இஸ் நாட் வாட்டர், தட் இஸ் லிக்விட். அது திரவம், அது தண்ணீர் அல்ல. அதில் வாட்டருக்கு ப்ராப்பர்ட்டி இல்லை. தண்ணிக்குள்ளே இருக்கிற ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் அதில் இல்லை. அப்படி சொன்னால் அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம், நியாயப்படுத்திக்கிறோம், செத்தா போயிடுவோம் அப்படிலாம் சொல்கிறோம். அது மென்னியை பிடிக்க வரும்போது தான் அது ஐயோ சாவு வந்துருச்சு போல இருக்கே அப்படின்னு யோசிக்கிறோம். பெற்றவங்களும் நீங்கள் தான் அப்படி தான் யோசிக்கிறீங்க, பிள்ளைங்களை பெற்றவங்களை வளர்க்குறவங்களை அப்படி தான் யோசிக்கிறீங்க, சம்பாதிக்க அனுப்புகிறவங்களை அப்படி தான் யோசிக்கிறீங்க. எந்த ஒரு பொறுப்புமே வாழ்க்கையில் இல்லையே. எரிச்சல் மாத்திரம் இமயமலை விட உயரமாக வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கு இருக்குது. பேசுகிற எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குது. சிலர் எரிச்சலை வெளியே காமிப்போம், சிலர் உள்ளே பொறுமையிட்டே இருப்போம், உள்ளே போயிட்டே இருப்போம். வில் சிங்க். எலும்புருக்கி நோய் மாதிரி எல்லாருடைய எலும்பையும் பலவீனப்படுத்திகிட்டு இருக்கு. குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறவங்க, ஒரு புருஷனுக்கு ஏற்ற துணை, பிள்ளைகளுக்கு தாய், பேரன் பேத்திகளுக்கு பாட்டி. கமான் லேடிஸ், ரெஸ்கியூவர்ஸ், விடுவிக்கிறவள், ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? இம்மைக்காக மாத்திரம் அந்த ஒரு பாயிண்ட். இம்மையில் தான் வாழ்ந்து ஆயத்தமான, ஓகே தான், தட்ஸ் ரைட். நியாயம் இருக்குது, நியாயக்கேடும் இருக்குது, நியாயம் மீறுதலும் இருக்குது. அப்போ நம்ம தீர்மானம் தான், நம்ம முயற்சி தான், நம்முடைய விடாமுயற்சி தான் அந்த நியாயத்திலே நிற்க முடியும். ஒரு தடவை தப்பு பண்ணால் என்ன, ஒரு தடவை குற்றம் செய்தா என்ன, ஒரு தடவை குற்றம் செஞ்சு தப்பிச்சுட்டா என்ன, ஒரு தடவை குற்றம் செய்து தண்டிக்கப்படாமல் இருந்தால் என்ன, ஒரு தடவை மன்னிக்கப்பட்டுட்டா என்னன்னு தான் நினைக்கிறோம். ஒரு தடவை மாத்திரம் மன்னிச்சு, இந்த ஒரு தடவை மாத்திரங்கிறோம், ஏதாவது அதோடு நிறுத்திக்கிறோமா? கணக்கு வழக்கெல்லாம் மன்னிப்பு வாங்கிட்டே இருக்கோம். பட் வி டோன்ட் ரியலைஸ் ஈவன் வாட் இஸ் ஃபர்கிவ்னஸ். இல்லை, மன்னிப்புனா என்னன்னே நமக்கு தெரியல. மன்னிப்புக்கு அவர் மரண அடி வாங்கினாரா, உயிரே அவருக்கு போக வேண்டியிருந்துச்சா? அது இன்னும் நமக்கு வி டோன்ட் ரியலைஸ்.
சங்கீதம் 17:14 வாசிக்கிறோம். மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உமது கரத்தினால் என்னை தப்புவியும். என்ன ஒரு ஜெபம் பாருங்கள் சங்கீதக்காரனுக்கு. மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உமது கரத்தினால் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை உமது திரவியத்தால் நிரப்புகிறீர். அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள். எல்லோரும் எடுத்து வச்சுக்கோங்க சங்கீதம் 17:14. ஆனால் நமக்கு எவ்வளோ நொல்லாப்பு இல்லை, எவ்வளோ நொல்லாப்பு. ஐயோ, கிறிஸ்தவங்க ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள் பெந்தோ சபை மக்கள் வசனத்தை அதிகமாக போதிக்கப்படுற சபையில் காணப்படுற இந்த அநியாயம், நமக்குள்ளே காணப்படுற அநியாயம் ஏதோ கட்டடத்துக்குள்ளே இல்லை. இந்த மரம் செடி கூட இந்த செவுரு என்ன பண்ணும், இங்கே இருக்கிற சேர் என்ன பண்ணும்? மனுஷருடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அவர் எதுக்காக தன்னை தப்பு வைக்கணும்னு இவ்வளோ தெளிவாக கேட்குறாரு. ஆனால் அதுக்கு செமிகோலனோட அந்த கருத்து முடியல. கம்பேர் பண்ணி என்ன சொல்கிறாரு, இப்போ வாசிக்கிறேன், அங்கே வசனத்தை தான் வாசிக்கிறேன், என்னுடைய கருத்தை வாசிக்கல. உலக மக்கள், அந்த மனுஷர்கள் யார், அந்த இம்மையில் பங்கை பெற்றிருக்க உலக மக்கள் யார், அவர்கள் வயிற்று, அந்த உலக மக்களும் அந்த இம்மைக்குரிய மக்களும் அந்த மனுஷருடைய கைகள் என்னென்னா, அவங்க வயிற்றை திரவியத்தால் நிரப்பப்பட்டவங்க, அவங்க புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்தவங்க, அவங்க தங்களுக்கு மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறாங்க. வெளிப்படையாக தானே பார்க்குறோம். நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸை பார்க்குறோம், நம்ம கூட படித்தவங்கள பார்க்குறோம், நம்ம கூட அப்படியே வேலை செய்கிறவங்கள பார்க்குறோம். ஆண்டவரை அறியாதவங்க யாராக இருந்தாலும் அவங்கள பார்க்குறோம். அவங்க இதெல்லாம் புத்திர பாக்கியத்தால் நிரம்பி இருக்கிறாங்க, அவங்க வயிறு திரவியத்தால் நிரம்பி இருக்கிறது, அவங்க திருப்தி அடைகிறாங்க, அவங்க மீதியான பொருளை தங்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறாங்க. ஆனால் தாவீது என்ன ஜெபம் பண்ணுறாரு, மனுஷனுடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை நம்மால் நம்ம தப்பி வச்சுக்க முடியாது. ஆண்டவர் பார்த்து நம்மளை ஓரங்கட்டணும். இல்லைனா அதே சகதியில் தான் போய் எழுந்துட்டு இருப்பான். அவன் நல்லா இருக்கானே, அவனுக்கு எல்லாம் சேருதே, அவன் பிள்ளைங்க சாரதிலே, என் பிள்ளை பிறக்கும்போதே முதிரா பிண்டம் போல் பிறக்குதே, அபார்ட் நேச்சுரலாக அபார்ட் ஆகிருதே, இல்லை நான் அபார்ட் பண்ணிக்க வேண்டியிருக்கேன். We are so concerned about every other Tom, Dick and Harry than us. நம்மை விட மற்றவங்கள பற்றி ஏராளமான கரிசனையும் அவங்கள பற்றி ஒரு விஷயம் அழுத்தம் தான் போட்டு ஆண்டவரை போட்டு பேசுகிறோம். என்னை ஆசீர்வதிங்க, என்னை உயர்த்துங்க, என்னை விடுவீங்க, என்ன ஒரு ஆளாக நிறுத்துங்க, எனக்கு மரியாதை கொடுங்கன்னு எவனையோ ஒப்பிட்டு பார்த்து ஓயாத சண்டை, ஓயாத குஸ்தி, அதுக்கு அந்நிய பாஷை வேறு, மானங்கட்ட துரோக போக்கு, கர்த்தருடைய வார்த்தைகளையும் அபிஷேகத்தையும் உபயோகிக்கிறோம், எரிச்சலை காமிக்கிறோம். என்ன ஆவியில் வைராக்கியம், மண்ணாங்கட்டி வைராக்கியம். ஒரு தடவை ஆவியில் மெய்யான வைராக்கியம் கொண்டு வந்தால் ஒரு சிறிய பங்கு, ஒரு துகள் அளவு பாவம் மேற்கொள்ளப்பட்டிருக்குமே, ஜெயிக்கப்பட்டிருக்குமே, நசுக்கப்பட்டிருக்குமே, அவன் தலை நசுக்கப்பட்டிருப்பானே. நமக்கு வைராக்கியம் மாம்ச வைராக்கியத்தை ஆவியின் வைராக்கியமாக சித்தரித்து கொண்டே இருக்கிறோம். சத்தத்தை உயர்த்தி கூச்சல் போட்டுட்டா நமக்கு வைராக்கியம் நினைக்கிறோம். நோ, இம்மை தான் நம்ம நிறைச்சிருக்கு. ஏதோ ஆரம்பித்தோம், கிடைச்ச வரைக்கும் ஆமான்னு வந்தோம். ஒன்றுமே இல்லாத போது ஒரு மரியாதை, ஒன்றுமே இல்லாத போது ஒரு அரவணைப்பு, ஒன்றுமே இல்லாத போது ஒரு ஆறுதல், ஒன்றுமே இல்லாத போது ஒரு அமைதி கொடுத்தாரு. ஸோ we were taken off. now வளர விவரம் வந்துட்டது போல் ஸ்மார்ட் திங்கிங் சொல்லிவிட்டு, உங்களுக்கு என்ன தெரியும் ஆண்டவர், அப்படியெல்லாம் ஆண்டவரே, வாட் டு யூ நோ, இம்மைக்காக மாத்திரம் அப்படி சொல்லிட்டு அவருக்கு பத்தலை. நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும்போது உமது சாயலால் திருப்தி ஆவேன். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க 15ஆம் வசனம். நானோ நீதியில் உமது முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும்போது உமது சாயலால் திருப்தி. இட்ஸ் a statement, it's God's word. ஒரு ஆத்மாவுக்கு மறுரூபத்தை, முழு மரியாதையை, மகிமைங்கிற வார்த்தைலாம் ப்ராப்ளி கடவுளே பயம் பண்ணியிருக்கிறாரு. அது ஸ்பிரிச்சுவல் வேர்ட், இட்ஸ் ஆஃப்டர் த ஸ்பிரிட். அது
புரியலன்னா ஆத்மாவுக்கு கிடைக்கிற முழு மரியாதை அதுதான் கடவுளை தரிசிப்பது, அவருடைய வடிவத்தால் அழகாலே திருப்தி ஆவது. இது என்னைக்காவது நீங்களும் யோசிச்சிருக்கீங்களா? இப்போ அந்த ஆசையில் ஒன்று சேர்த்துக்கலாம். ஆசை தான் அவர் முகத்தை தரிசிக்க, ஆசை தான் வெளிக்கு போக சாயலால் திருப்தியாக. ஆனால் காலையில் எழுந்தவொடனே எதை பார்க்க விரும்புகிறோம்? எதை அடைய விரும்புகிறோம்? யாரால் திருப்தியாக விரும்புகிறோம்? எதால் திருப்தியாக விரும்புகிறோம்? எதால் திருப்தி படுத்திக்கிறோம்? ஒரு பக்கம் விருப்பம் இருக்க we also take some pains and effort to satisfy us. ரொம்ப பயமும் கவலையும் துக்கமாக இருக்குது. அவிசுவாசத்தினால இல்லை, செயலற்று போயிட்டே இருக்கான். இதில் என்ன அவிசுவாசப்படுறதுக்கு? எல்லாம் தெளிவாக தான் தப்பு பண்ணிகிட்ருக்கோம், தெளிவாக தப்பு பண்ணிகிட்ருக்கோம், தெளிவாக அழிச்சாட்டி பண்ணிகிட்ருக்கோம், தெளிவாக அடி வாங்குவோம். பல நாள் கள்ளன் ஒரு நாள் அகப்படுவான். One fine day we will be fixed. That is truth. That is Bible. இதெல்லாம் கேட்க யாருக்கும் இஷ்டம் இல்லை. பிரசங்கின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், புக் ஆஃப் எக்லீசியாஸ்டஸ் சாப்டர் 6 verse 11. பிரசங்கின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11, 796வது பக்கம், 96வது பக்கம். மாயை பெருக பண்ணுகிற அநேக விஷயங்கள் உண்டாயிருக்கிறபடியால் அதனாலே மனுஷருக்கு பிரயோஜனம் என்ன? மாயை பெருக பண்ணுகிற அநேக விசேஷங்கள் உண்டாயிருக்கிறபடியால் அதனாலே மனுஷருக்கு பிரயோஜனம் என்ன? வாசிக்கலாம். இன்றைக்கி தான் ஆசையை பற்றி தான் வாசித்தோம், அதை தான் நம்ம யோசிக்கிறோம். ஓ காட், இதெல்லாம் சாலமோனுக்கு நம்ம மார்க் போடுறோம். அவன் வீணாக போனவன், பொம்பளை பொறுக்கி பின்னாடி போயிட்டான், அவனை பற்றி ஆளாளுக்கு ஏட்டிக்குப்படியான எண்ணங்கள் இருக்குது. அதை பற்றி நமக்கு கவலை இல்லை, கர்த்தருக்கு தான் தெரியும். சாலமன் தான் கவலை பண்ண இதுமாதிரி பண்ணுவாரோன்னு எனக்கு தெரியாது. வாசிக்கலாம். சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு தீங்கும் உண்டு, அது மனுஷருக்குள்ளே பெரும்பாலும் நடந்து வருகிறது. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. அதாவது ஒருவன் தேவனுக்கு செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும், அந்த ஆனால் வந்துடுது, ஆகிலும் வந்தது, ஏனெனில் ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான், இதுவும் மாயையும் கொடிய நோயுமானது. அதான் நல்லா பணக்காரனாக இருப்பான், அவனால் சாப்பிட முடியாது சமைச்சதை. பத்தியம் தான், எப்போ பார்த்தாலும் கேழ்வரகு தான், எப்போ பார்த்தாலும் இதுதான், எல்லாத்துலேயுமே சிக்கல் இருக்குங்கிறாங்க. இப்போது அவன் என்ன பண்ணுற வியாபாரம், ஹலோ கவனிங்க கவனிங்க கவனிங்க, 8 சுரக்காய் கறிக்கு உதவாது, நம்ம வாழ்க்கைக்கு உதவுற வேதவசனத்தை தியானிக்க முயற்சிப்போம். எல்லாம் உலகத்தில் வியாபாரிகள் ஆகிட்டாங்க, எல்லாரும் சகட்டு மேனிக்கு, எல்லா துறையும் வியாபாரமயமாயிடுச்சு. எதுவுமே சேவை மனப்பான்மையோடு இல்லை. இதெல்லாம் உன்னதமான பணி, கடவுளுக்கு அடுத்த இறை சேவைக்கு இணையான ஒரு பணின்னு நினச்ச எல்லாமே ஜல்லித்தனமாக சில்லற காசுக்காக, ரொக்க காசுக்காக வியாபாரமயம் ஆயிடுச்சு. தானங்கள், ஈவன் கிவிங், விளம்பரத்துக்காக. அந்த விளம்பரத்தின் மூலமாக என்ன கிடைக்கும்? என்ன பேர் கிடைக்கும்? அந்த பேர் மூலமாக என்ன கிடைக்கும்? செல்ஃப் ப்ரமோஷன். ஒன்று சொல்லப்போனால் சொல்ல வந்த விஷயத்தை சொல்ல முடியாமல் அந்த அளவுக்கு உலகத்தில் எல்லாம் புறையோடி போயிடுச்சு. எல்லாம் கொடுக்குறாரு, அனுபவிக்கிறதுக்கு ஆண்டவர் அனுபவ பாதையை கொடுத்தாதான். இன்றைக்கி நம்மளால் சாப்பிட முடியுதா? இன்றைக்கி நமக்கு சாப்பிட்றது ஒத்துக்குதா? தேங்க்யூன்னு சொல்லணும், நம்ம சொல்கிறது இல்லை. அந்த நேரத்தில் தேங்க்யூ தேங்க்யூ, உடனே ஒரு பாட்டு வேறு ஃபாதர் பாடிடுறாரு, அதுதான் பாட்டு, அதுதான் தேங்க்யூன்னு வச்சு. தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர். அந்த பாட்டு பாடிட்டாலே 1000 தேங்க்யூ பண்ண மாதிரி, அப்புறம் கோடி கோடி நன்றினா முடிஞ்சிச்சு கதை நினைக்கிறேன். நோ, வி டோன்ட். what a shame on us. ஒருவன் 100 பிள்ளைகளை பெற்று அநேக வருஷம் ஜீவித்து தீர்காயுசை அடைந்திருந்தாலும் அவன் ஆத்மா அந்த செல்வத்தால் திருப்தி அடையாமலும் அவனுக்கு பிரேத கல்லறை முதலாய் இல்லாமலும் போகுமானால் அவனை பார்க்கிலும் கருவழிந்த பிண்டம் வாசி என்கிறேன். வா,
இதுக்கு மேலே மண்டையில் கொட்டி பலாறுன்னு கன்னத்தில் அரைஞ்சி புத்தி சொல்ல முடியுமா? ஒருவனுக்கு 100 பிள்ளைகளை பெற்று அநேக வருஷம் ஜீவித்து தீர்காயுசு அடைந்திருந்தாலும் அவன் ஆத்மா செல்வத்தால் திருப்தி அடையாமலும் அவனுக்கு பிரேத கல்லறை முதலாம் இல்லாமலும் போகுமானால் அவனை பார்க்கிலும் கருவழிந்த பிண்டம் வாசி. என்னைக்கு நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரப்போகுது? என்னைக்கு நமக்கு போதும் என்கிற மனம் வரப்போகிறது? அது மாயையாய் தோன்றி இருளிலே மறைந்து போய் விடுகிறது. அதன் பேர் அந்தகாரத்தால் மூடப்படும். அது சூரியனை கண்டதும் இல்லை, ஒன்றையும் அறிந்ததும் இல்லை. அந்த கருவழிந்த பிண்டம் அது மாய தோன்றி இருளிலே மறைந்து போகிறது. அதன் பேர் அந்தகாரத்தால் மூடப்படும். அது சூரியனை கண்டதும் இல்லை, ஒன்றையும் அறிந்ததும் இல்லை. அவனுக்கு இல்லாத அமைச்சல் அதற்குண்டு. அவன் 2000 வருஷம் பிழைத்திருந்தாலும், 100 பிள்ளைங்களை பெற்றவன் 2000 வருஷம் பிழைத்திருந்தாலும் ஒரு நன்மையும் காண்பதில்லை. எல்லாரும் ஒரே இடத்திற்கு போகிறார்கள் அல்லவா? மனுஷன் படும் பிரயாசம் இல்லாமல் வாய்க்காகத்தானே. அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை. இப்படி தான் நம்ம இருக்கிறோமா? அப்படி தான் நம்ம இருக்கலாமா? கோயில் நம்ம தான் தீர்மானிக்கணும். அடுத்தவங்களுக்கு கை காட்டி மரம் போல் நின்று புத்தி சொல்கிறதில்ல. இதுக்காக தான் அவங்க வாய்க்காக தான் கடலுக்கு வரீங்களா, தேடி வரீங்களா? வயிற்றுக்காக தான் கடவுள்கிட்ட தேடி வரீங்களா? அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை. அவர் எப்படி ரொம்ப பேசுகிறாரு, அவர் எப்படி அப்படின்னு இப்படி மற்றவங்கள பேசி இன்னும் நம்ம வைக்க தான் படுறோம். மற்றவங்கள பேசினதுனால நம்ம தரம் ஆயிருந்துருமா? மற்றவங்கள குத்தம் சொல்லிட்டதுனால நம்ம செய்கிற குத்தம் வந்து இப்போ பரிசுத்தம் ஆயிருமா? ஒரு விபச்சாரி இன்னொரு விபச்சாரி சொன்னதுனால அவன் விபச்சாரத்தை மூடிக்கலாமா? ஒரு விக்கிரக ஆராதனைக்கான இன்னொருத்தனை ஏத்தமாக பேசிட்டு அவன் விக்கிரகம் மனசில் வச்சுருக்கானே, அதை மறைச்சிட முடியுமா? இன்னொருத்தர் பொய்யை வெளியே நாராடிச்சிட்டனால நம்ம பேசுகிறது உண்மைன்னு ஆயிருமா? அடுத்த வீட்டுக்கு மார்க் போட்டுட்டு நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கிறது தெரியாமல் இருக்குதே. இப்படி இருக்க மூடனை பார்க்கிலும் ஞானிக்கு உண்டாகும் மேன்மை என்ன? ஜீவனோருக்கு முன்பாக நடந்து கொள்ளும்படி அறிந்த ஏழைக்கும் உண்டாகும் மேன்மை என்ன? இப்படி இருக்க மூடனை பார்க்கிலும் ஞானிக்கு உண்டாகும் மேன்மை என்ன? ஜீவனோருக்கு முன்பாக நடந்து கொள்ளும்படி அறிந்த ஏழைக்கும் உண்டாகும் மேன்மை என்ன? வாட் அ கான்ட்ராஸ்ட்! ஆசையானது அலைந்து தேடுகிறதை பார்க்கிலும் கண் கண்டதே நலம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை பார்க்குறது நல்லது, ஒரு மாதிரி பரவசம் தரும், இல்லை மாற்று கருத்துக்கெலாம் இடம் இல்லை. ஆனால் ஆண்டவரை பார்க்கறதுக்கு ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். ஒரு முதல்வர் இப்படி வாழ்ந்து எதுவும் பண்ணால் லூட்டி அடித்தான், அது வேறு பக்கம். ஆனாலும் செஞ்சானே அவனை தானே இன்றைக்கி கை தொப்பி ஏன்னா அது அந்த அந்த கட்சி இன்னும் அதுதான் ஓட்டு போட்டுருக்காங்க. ஆமாவா? அவனுக்கு நம்ம மார்க் போட்டுறோம். நாம் எப்படி இருக்கோம்? ஹவ் ஆர் வி? ஏன் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் இப்படி ஃபியூஸ் பண்ண இருக்கு மூஞ்சி? யோசிங்க. நீங்கள் ஞான பெண்களா? நீங்கள் சீயோனின் குமாரத்திகளா? ஆமென் தோத்தனம் சொல்லுங்க. அநேகர் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. பெண்கள் அவல நிலையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எத்தனை பேர் நீங்கள் போய் மறுவாழ்வை பற்றி பேச போகிறீங்க? முடிவில்லா வாழ்க்கையை பற்றி பேச போகிறீங்க? ஆசையானது அலைந்து தேடுகிறதை பார்க்கலும் கண் கண்டதே நலம், இதுவும் மாயையும் மனதை சஞ்சலப்படுத்துகிறதுமாய் இருக்கிறது. இருக்கிறவன் எவனும் தோன்றும் முன்னே பெயரிடப்பட்டிருக்கிறான். அவன் மனுஷன் என்று தெரிந்திருக்கிறது. தன்னிலும் பலத்தவரோடே போராட அவனால் கூடாது. மாயை பெருக பண்ணுகிற அநேக விசேஷங்கள் உண்டாயிருக்கிறபடியால் அதனாலே மனுஷருக்கு பிரயோஜனம் என்ன? நிழலை போன்ற மாயான
தன் ஜீவ காலத்தை போக்கும் மனுஷனுக்கு இந்த ஜீவனில் நன்மை இன்னதென்று அறிந்தவன் யார்? தனக்கு பின் சூரியனுக்கு கீழே சம்பவிக்கும் காரியம் என்னதென்று மனுஷனுக்கு அறிவிப்பவன் யார்? இதில் நிறைய டிஃபரெண்ட் நோட், அதாவது பிற்போக்கான அந்த சோக வாக்கியங்கள் இருந்தாலும், அவநம்பிக்கையான வார்த்தைகள் இருந்தாலும், முடியாதுங்கிற முடக்கப்படக்கூடிய காரியங்கள் இருந்தாலும், நமக்கு உயிர்த்தெழுதலின் ஆண்டவரை சேவிக்கிற நமக்கு அதிலிருந்து விடுதலை பெறுவதற்காக தான் இம்மையில மறுமை, முடிவில்லா வாழ்வு, நித்திய ஜீவன். ரோமர்கள் நிருபத்தை 6ஆம் அதிகாரத்தில் அவ்வளோ பிரமாதமாக வரிக்கு வரி விவரித்து முடிக்கும்போது, பாவத்தின் சம்பளம் மரணம், நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் நமக்கு உண்டாயிருக்கிற கிருபை நித்திய ஜீவன். So we are rewarded, we are paid in terms of eternal life, which is not impressive to us. நமக்கு நித்திய ஜீவனை பற்றி இன்னும் ஒன்றுமே புரியல. ஒரு பங்கு கண்டிப்பாகவே, ஒரு பங்குன்னு ஒரு பெரிய பங்கே புரியல. நமக்கு புரிகிற ஜீவனெல்லாம் இப்போ உசுறு புசுக்கு அசுக்கு புசுக்குன்னு இந்த பிராணவாய் இழுத்து விட்டுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, அது ஒன்று தான் நமக்கு புரியுது. ஆமாவா இல்லையா? வேற ஜீவன் சொன்னால் உடனே உங்களுக்கு நித்திய ஜீவன மனசில் வருது. ஒரு காரியம் வாசிக்கிறேன் பாருங்க. கவனிங்களேன், ஒரு அருமையான நகைச்சுவை. நம்ம இதுக்கு அனுப்பிச்சேன்னு நினைக்கிறேன். ஒரு மருந்து கடையில் தமிழாசிரியர், என் பாவங்களை தூக்கி எறிய மாத்திரை ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்டாராம். என் பாவங்களையெல்லாம் தூக்கி எறிகிற மாத்திரையை கொடுங்க அப்படின்னு தமிழாசிரியர் மருந்து கடையில் போய் கேட்டிருக்கார். கடைக்காரர், என்ன கேட்குறீங்க சார், புரியலையே, அப்படி ஒரு மாத்திரை இருக்கா, பாவங்களை தூக்கி எறிகிற மாத்திரை இருக்கா அப்படின்னு கேட்டாராம். தமிழாசிரியர், எனக்கு ஆங்கிலம் பிடிக்காது, இருந்தாலும் சொல்லி தொலைக்கிறேன். எரித்ரோமைசின், எரித்ரோமைசின்ங்கிறது ஒரு மருந்து. இப்போ புரியுதா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம அப்படி தான் நித்திய ஜீவனை எப்படி நினச்சிருக்கோம், நித்திய ஜீவன் பற்றி ஏதாவது மருந்து மாதிரி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம். We don't realize. சூரியன், அதே 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், பிரசங்கின் புத்தகம் 9:9. சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயான நாட்களெல்லாம் நீ நேசிக்கிற மனைவியோட நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி. இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் நீ சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசத்திலும் பங்கு இதுவே. என்ன சொல்ல வராரு? அவர் அனுபவித்த 300 மனைவிகள், 3000 மறுமனையாட்டிகளா, அதில் 1000 மறுமனையாட்டிகள். அது நிலையற்ற ஜீவன், அனுபவி, அது நிலையில்லாத ஜீவ வாழ்க்கை. சில பேர் அதிலே பொண்டாட்டி அப்படியே அதே தரிசனம் தான், ஒரே அதே விக்கிரகம் தான், இல்லை புருஷன் தான் விக்கிரகம், வேலை தான் விக்கிரகம், ஜாதி தான் விக்கிரகம், மாமியார் தான் விக்கிரகம், கணவனே கண் கண்ட தெய்வம்னு அவன் பாதத்தெல்லாம் கழுவிட்டு இருக்காங்க. அவனால் மிதியும் வாங்குவாங்க, ஆனால் கழுவி விடுவாங்க, அடிக்கிற கை தான் அன்னைக்குன்னு பாட்டை பாடிக்குவாங்க. இதெல்லாம் கதைக்கு ஆகுமா? எப்படி சௌரியம்? யோசிங்க. நீங்கள் எழுப்புதல் அடைந்த ஞான திருஷ்டி அடைந்த பெண்கள் அல்லவா, அதையாவது உங்களுக்கு நம்புறீங்களா? எல்லாத்துக்கும் ஆமாம், எல்லாம் நல்லா, எல்லாம் பாசிட்டிவ்ஸ்ன்னு நான் தான் அது எனக்கு தான் சொல்லுங்கள். ஏன் இப்படி போயிருங்க, உசுறு போன மாதிரி உட்காந்துருக்கீங்க?
ஏன் இத்தனை வருஷம் வீணாக்கிட்டீங்க? இத்தனை வருஷம் அவன் கையில் தானே பைபிள் இருந்துச்சு. இத்தனை வருஷம் அவன் கையில் தானே பைபிள் இருந்துச்சு. ஒரு 10-15 வருஷமாக இருந்திருக்குமா? நம்ம 40 வருஷம் சபை எடுத்துகிறோம். அப்போலேருந்தே இல்லைன்னா பாதியிலேருந்தே வந்தீங்களா? 20 வருஷம் இருக்குது. 20 வருஷம் என்ன பண்ணீங்க? பைபிள் படித்து என்ன கண்டுபிடிச்சிங்க? என்ன உங்களை பற்றி கண்டுபிடிச்சிங்க? நேரத்தை வீணாக்காதீங்க. எப்படா கூட்ட முடியும்? ஜெபம் போகும், தெரியும். பிடிக்காதுன்னா எல்லாம் எல்லா பக்கம் போகும். ஸ்தோத்திரம். அவருக்கு வைத்து வலிங்க, அவர் கத்திட்டு போட்டுங்க, அதெல்லாம் இப்படிலாம் உண்டு தான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். The book of Luke's Gospel, chapter 8, verse 14. முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய இந்த உலகத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாது இருக்கிறார்கள். ஆமாவா? எத்தனை பேர் பலன் கொடாது இருக்கிறீங்க இங்கே உட்காந்துருக்கிறவங்க? அப்படி கேட்டால் நீங்கள் ரொம்ப நெகட்டிவாக எத்தனை பேர் பலன் கொடுக்குறீங்க? அதுக்கும் பதில் இருக்காது. அதெல்லாம் ஒரு பாட்டுக்கும் வாக்கியத்துக்கும் தாளத்துக்கும் அதெல்லாம் நல்லாயிருக்கும் வாசிக்கிறதுக்கு. அதெல்லாம் விடுங்க, இந்த பலன் பக்கமே போகணும். எத்தனை பேர் முள்ளுள்ள இடங்களில் இருக்கிறீங்க? அதையாவது ஒத்துக்குங்களா? எல்லாமே முள், சரீரத்தில் முள், போகிற பாதையில் முள், படுக்கையில் முள், தூக்கத்தில் முள், முள் தான். எவ்ரிவேர் யூ ஹேவ் தான்ஸ். அவர் ஒரு முள், இவன் ஒரு முள், பாஸ்டர் ஒரு முள், பெரிய முள். அதுதான் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவங்க. அடுத்தது, எத்தனை பேர் கேட்ட உடனே போய் உலக கவலைகளினால், யாராருக்கெல்லாம் உலக கவலையே இல்லை அவங்க மாத்திரம் கை தூக்குங்க. என்னங்க கையே இல்லையா? எல்லாருக்கும் உலக கவலை இருக்குது. ஐஸ்வர்யத்தினாலே, ஐஸ்வர்யத்தை பற்றி கவலை யாருக்கெல்லாம் இருக்குது? பணத்தை பற்றி யாருக்கெல்லாம் கவலை இருக்குது? பணம் எவ்வளோ இருந்தாலும் கவலை இருக்குது, பணம் இல்லைனாலும் கவலை இருக்குது. ஆமாவா? என்ன பண்ணுறது? இப்போ நம்மளாம் மனம் திரும்ப வேண்டிய கூட்டத்தில் இருக்கிறோமா, இல்லை அப்படியே மறுமாற கூட்டத்தில் இருக்கிறோமா? அதெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்க, சந்தோஷம்ப்பா. சிற்றின்பங்களாலே நெருக்கப்பட்டு உடனே இது ரொம்ப பாவ காரியமாக யோசிக்கணும். ஐயோ நக்கலாம் அப்பெல்லாம் ரைட்டு. வேறு சிற்றின்பங்கள்லாம் சின்ன சின்ன ஆசை, சின்ன ஆசை. சும்மா அதை போட்டு கடிச்சிட்டே இருக்கிறது, இதை போட்டு மெனுக்கிட்டே இருக்குது, இதை போட்டு எதாவது பண்ணிகிட்டு இருக்கிறது, சின்ன பொய் சொல்கிறது, சின்ன புரணி விடுறது, போட்டு விடுறது, அதெல்லாம் உடனே பாலியல் பாலமாக இல்லாமல் இருக்கலாம், தீவிரவாத செயலாக இல்லாமல் இருக்கலாம். சிற்றின்பங்கள் வாய்க்கு என்ன சொல்லுது, அதாவது எதாவது போட்டு மென்னிகிட்டே இருக்கிறது. ஆமாவா? நொறுவை தின்னுகிட்டே இருக்கிறது. ஆமாவா? அப்புறம் உடம்பு ஊதி போகுது. எப்படி ஊதாமல் இருக்கும்? காற்றை தான் பிடிக்க விடணும். சோத்திரம். ஏன் சோத்திரம் வரல? ஆத்திரமாக இருக்கீங்க? சோத்திரம். எப்படிங்க பரலோகம் நம்ம வரவேற்கும்? என்ன மாய நம்பிக்கையில் உட்காந்துருக்கீங்க? நான் சொல்கிறேன் தைரியமாக, என் மேலே அக்கினியே இறங்கினாலும் பரவாயில்ல, போய் கத்தரை போட்டு உழுக்குங்க. உங்கள் மனவளம் தானே, போட்டு சட்டையை போட்டு கோத்தையோ என்னையா அப்படின்னு கேளுங்க ஆண்டவரை. ஏன்னா உடனே இது பெரிய தெய்வ குத்தமாயிருமா? கிடையாது. நீங்கள் உரிமையாக உங்கள் குழப்பத்தை, உங்கள் போராட்டத்தை, உங்கள் சந்தேகங்களை, உங்கள் தவிப்பை நீங்கள் ஆண்டவர்கிட்ட கொட்டலாம். அப்போ அவர் கேட்பார். அதுக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா பதில் கிடைக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் 34ஆம் வசனம். நல்ல விஷயத்தை பேச ஆரம்பித்தாலே டைம் ஓடிடுது. என்ன பண்ணுறது? உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும்
எச்சரிக்கையாக இருங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆமாம், இதில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கலாம். ஒண்டர்ஃபுல். இருக்கக்கூடாது, இல்லாமல் இருக்கலாம். ரொம்ப சந்தோஷம். ஆனால் அவன் திங்கிறானேன்னு நீங்கள் உங்கள் இதயம் பாரமடையுது. ஆமாவா? என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க? அவங்க வீட்டில் அப்படி திங்கிறாங்க. அதை பற்றி என்ன பாருங்கள், ஏன் என்ன பார்க்கவே முடியல? இந்த மாதிரி பேச்சு பொம்பளைங்கிட்ட இருக்கா, ஆம்பளைங்கிட்ட இருக்கா? உங்ககிட்ட தான் இருக்குது. ஏன் உங்கள் வீட்டுக்காரனை போட்டு அழட்டி, இந்தாயா 1 கிலோக்கு 2 கிலோ வாங்கி போடியானா ஒரு நாள் போட்டு போடுறாரு, நீங்களும் தின்னுட்டே இருங்க. அவள் வீட்டில் அப்படி திங்கிறா, சமைச்சு கொட்டுறாங்க. திருப்பதி ஆத்தம் பாரம் இல்லை, இந்த பாரம். புடவையா வாங்குறா. நீ கட்டு, நீ ஜவுளி கடையே வாங்க. அவன் புடவை தான் நான் வாங்குறேன், நீ கடையே வாங்குமா. அவள் ஜெயலலிதா மாதிரி வரா, ஆனால் நகை மாளிகை. சரி, நீ சசிகலா மாதிரி வா. என்ன கவனிங்க. How mean is your attitude? What are you burdened about? கவனிங்க. ஆவியானவர் எவ்வளோ துக்கப்படுத்தி எவ்வளோ துணிகரமாக நான் உட்காந்துருக்கோம், ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும். நம்முடைய இருதயம் எதால் பாரமடையுது? ஒருவேளை சாப்பாட்டால் இல்லாமல் இருக்கலாம், விருந்தால் இல்லாமல் இருக்கலாம். What are we really concerned about? Whom are we concerned about? யாரை பற்றி நாம் கரிசனை கொள்கிறோம்? யாரை பற்றி பாரமடைகிறோம்? நித்தியத்தை பற்றி, தேவ சிந்தையை பற்றி, தேவ சித்தத்தை பற்றி, அவர் ராஜ்யம் விரிவானதை பற்றி பாரமடைகிறோமா? அந்த நாள் வந்துருமே, இயேசு என்னை காண வந்துடுவாரே. அந்த என்னது உன்னத பாட்டில் சொல்கிறா, நேசரை தேடி போனேன், நான் வரும்போது படுக்கையில் போய் படுத்துக்கிட்டு இப்போ தான் படுத்தேன், இப்போ தான் குளித்தேன், இப்போ தான் ட்ரெஸ் பண்ணேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன்னு சொல்லி இருக்கிறத கதை. அப்படி தான் இருக்கிறோம் நம்ம. ரட்சிக்கப்பட்ட போது நீங்கள் தான் வந்தே ஆண்டவர், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பணம் சேருது, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பிளாட் வாங்கிக்கிறேன், இப்போ தான் ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் பேசுகிறேன், எல்லாம் முடிஞ்சு வாங்க. நம்ம தேதி குறிக்கிறோம் ஆண்டவர் வருகைக்கு. எத்தனை பேர் ஆண்டோட வருகைக்கு தேதி குறித்திருக்கீங்க? என்ன கையை தூக்க மாட்டேங்கிறீங்க? ஆமாம், இப்போல்லாம் வந்து தொலைச்சிடாதீங்க ஆண்டவரே. டேக் சம் டைம். நீங்கள் எவ்வளோ பெரிய மனுஷன்னு அவருக்கு ஐஸை வச்சு. Oh dear God, where are we are? Ladies, பாஸ்டெல்லாம் வெளிப்படையாக திட்டி சபிக்கிறது பெட்டர். பின்னாடி போய் பேசி குழி வெட்டி, நீங்கள் அந்த குழியில் நான் விழாமல் நீங்கள் விழுத்துட்டீங்கன்னா சங்கடம், நான் தான் தூக்கி விடணும். ஆமாம், அதுக்கு நான் தான் வரணும். குழியில் வைக்கிறதுக்கு பாட்டு பாடுறது நான் தான் வரணும். எழுப்புறது வந்து சாமி வருவார். பிரைஸ் தி லார்ட். வாட் பீப்புள் ஆர் வி ஆர். கம் ஆன். எப்போ நம்ம மனம் திரும்ப போகிறோம்? எல்லா வெக்கத்தையும் துக்கத்தையும் சிரித்து தான் தீர்த்துக்க வேண்டியிருக்கு. அது ஒரு மாயப்போக்கு. யூ ஹாவ் டு ரியலைஸ். மனசு அதை உடைக்குதா, கண்ணை அது அப்படியே தாரையாக தண்ணி விட வைக்குதா, அது கூடணும். யூ ஹாவ் டு சீ சேஞ்ச். யூ ஹாவ் டு சீ சேஞ்ச். இம்மைக்கா மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் அதிக பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக. இப்போ 1 தேவ தூதர்களையும் நியாயம் தீர்க்க போகிறோம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கேற்ற வேளை நீங்கள் தீர்த்து கொள்ளக்கூடாது இருக்கிறது எப்படி? எவ்வளோ நாக்கப்படுங்கிற மாதிரி வார்த்தை பரிசுத்த கொரிந்து சபை மக்களுக்கு பவுல் மூலமாக சொல்கிறாரு. தேவதூதரை நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? இப்படி இருக்க நீங்கள் உங்களுடைய உலக வழக்கை நீங்கள் தீர்த்து கொள்ள முடியலையா? எப்படி அது? How is it possible?
இந்த ஜீவனுக்கேற்ற, அதே 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், இந்த ஜீவனுக்கேற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதுக்கு சபையில் அற்பமாக எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள். அந்த மக்கள், அந்த பீகாரிஸ், அவங்க மாத்திரம் இல்லை, எல்லா பக்கம் இருக்கிறாங்க, எல்லா பக்கம் இருப்பாங்க. நம்ம தேடி போய் பார்த்தா அந்த மாதிரி போதுமென்கிற மனதுடனே கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அதுவும் கர்த்தருடைய பிள்ளைகள் கண்டிப்பாக இருக்கிறாங்க. that's really challenging. அவங்க பொண்ணை கேட்கல, பொருளை கேட்கல, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பாதுகாவலை கேட்குறாங்க, சந்தோஷத்தை கேட்குறாங்க. புருஷன் குடியிலேருந்து விடுதலை பண்ணணும். எவ்வளோ காரியம் சொல்லவே ஒரே நேரமாக எல்லாத்தையும் சொல்ல முடியல. நான் நான் ஒரு 14 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன். மொத்தம் 36 பேர் எடுத்தாங்க. அதில் நான் கொடுத்தம்போது 2 பேர் கை கால் வழங்காதவங்க. ஒருத்தர் அவருக்கு என்ன சொல்கிறது, அந்த ட்ரிப்ஸ் போடுறாங்களே, அதோடு அப்படியே தண்ணியில் இறக்கினேன். நான் ரொம்ப கேட்டுட்டு பயமாக இருக்குது. நான் இன்னொரு மாநிலத்தையும் அவர் என்னை நடத்தினவர்கிட்ட, என்ன இவங்க இப்படி கொண்டு வந்திருக்காங்க, எங்களுக்கு கொடுத்தா எதாவது ஆயிடுச்சுன்னா, அவங்களே புருஷனை தான் அவங்களே கொடுங்கன்னு சொல்கிறாங்க, தைரியமாக கொடுங்கன்னு. ஆண்டவரே மனம் இறங்குங்க, ஆண்டவரே தண்ணியிலேருந்து ரொம்ப உண்மையாக இருந்தாலும் உயிரோடு பயத்தோடு தான் அவர் அமுக்கி வெளியே எடுத்தேன். இன்னொருத்தர் கை கால் வழங்கலை, அவரை 2 பேர் குண்டு கட்டாக இறக்குனாங்க. அதே மாதிரி அவங்க வெளியே எடுக்கிறதுக்கு உதவி செய்தாங்க. அந்த மாதிரி சொல்லுது, அவனே சாக போகிறவன், அவன் கர்த்தருக்காக ஒரு முடிவு எடுத்து வாழ்ந்து சாகட்டுமே அப்படின்னு அந்த வார்த்தையை ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுவான். புருஷன் தான் அவன் இன்றைக்கோ நேத்திக்கோ, லெட் ஹிம் ஒபே காட் அண்ட் லீவ் ஹிஸ் பிரெத். அது ஒரு லேடிங்க. நம்ம ஊரில் செய்வோமா? நம்ம படித்தவங்க, நம்ம நாகரிகம் உள்ளவங்க, நம்ம வசதி உள்ளவங்க, அந்த எக்ஸ்ட்ரீம், அந்த ஒரு உச்சகட்டமான முடிவுக்கு அந்த ஜனங்க ஜான் போனா என்ன முளம் போனா என்னன்னு ஆண்டவருக்காக வாழ்கிறாங்க. மகா பெரிய அதிசயங்கள், நிறைய காரியங்கள் அவங்கள பற்றி சொல்லலாம், நிறைய காரியங்கள் அவங்கள பற்றி சொல்லலாம். மெய்யாகவே செலவாகிறார்கள், செலவழிக்கிறார்கள். வெறும் அவங்ககிட்ட நிறைய பொண்ணும் பொருளும் இல்லை, அவங்களையே செலவழிக்கிறாங்க. they are spending themselves, they are spending their body, they are spending their time. பயங்கர சவால். இறுதியாக 2 தீமோத்தேயு 2:4, தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாக இருக்கும்படிக்கு பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கி கொள்ள மாட்டான். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவனிடத்திலே நம்பிக்கையுடையவர்களாக இருந்தால் மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிக பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். கண்களை மூடி ஸ்தோத்திரிப்போம்.